வணக்கம் இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 4.83 கோடி பேர் வாக்களித்தனர். கடந்த தேர்தலை விட 20 லட்சம் பேர் அதிகம் என தகவல். மே 4 தமிழ்நாடு வெல்லும் மு.க. ஸ்டாலின் பதிவு. திமுகவின் பணநாயகத்திற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதா? நகைகள் விநியோகம் குறித்து அண்ணாமலை புகார். திமுகவிற்கு மாற்று வேண்டும் என்பதற்காகவே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர். எல். முருகன் பேட்டி. பெரம்பூர் தொகுதியில் பணப்பட்டுவாடா நடைபெற்றது. பாமக வேட்பாளர் திலகபாமா குற்றச்சாட்டு. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். விஜயபிரபாகரன் பேட்டி. அநீதி எங்கு நடந்தாலும் தட்டி கேட்பேன். தமிழிசை ஆவேசம். 210 தொகுதிகளில் அதிமுக வென்று எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராவார். எஸ்.பி. வேலுமணி பேட்டி. நாடு முழுவதும் எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக உள்ளது. பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். ராணுவத்தை ஏவிவிட்டு வாக்குகளை திருடும் பாஜக. மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் மாற்றம், தாமரை மலரும். பிரதமர் மோடி நம்பிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பலை கைப்பற்றிய ஈரான் வீடியோ வெளியீடு. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். பெண் பத்திரிகையாளர் உட்பட 5 பேர் பலி. கேரளத்தில் 12 மாவட்டங்களுக்கு வெயில் எச்சரிக்கை. மக்கள் அச்சம். இன்றைய IPL போட்டி. பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.